நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம எங்க இருக்கோம்னா நாசரேத் தூய யோவான் பேராலயத்துல இருக்கோம். இன்னைக்கு நாசரேத் இவ்வளவு தூரம் வளர்ந்ததுக்கு முக்கிய காரணமான மர்காஷிஷ் ஐயர், அதாவது இங்கிலாந்துல இருந்து வந்த மிஷினரி மர்காஷிஷ் அவங்களுடைய நினைவு நாள். அதனால அதை நினைவு கூறும் விதமாக இன்னைக்கு நேரா அவங்களுடைய கல்லறைக்கு தான் போயிட்டு இருக்கேன். நாசரேத் அப்படிங்கிற ஒரு ஊர் மிஷினரிகள் கட்டமைத்த ஊர். அதை மிகவும் அருமையாக வடிவமைத்தது. நான் சொந்த ஊரை விட்டுட்டு அந்த கிளைமேட்டை விட்டுட்டு இங்க கஷ்டப்பட்டு வீசிங்கில் பாடுபட்டு 52 வயசுல இறந்து போயிட்டாங்க மர்காஷிஷ் ஐயா. 52 கரெக்டா தெரியல, அங்க போய் பார்த்தான்னு 52 கரெக்டா தெரியல. கிட்டத்தட்ட நாசரேத்லயே அவங்க அதிகமான வருஷங்கள் இருந்திருப்பாங்க. என்ன சொல்றது, அவங்க இங்கிலாந்துல இருந்ததோட நாசரேத்ல இருந்தது அதிகமான வருடங்களா இருக்கும். 1876 to 1908 கரெக்ட் தான், 52 தான். அவங்க பிறந்தது 52ல பிறந்திருக்காங்க, இறந்தது 1908ல இறந்திருக்காங்க. 56 இயர்ஸ் அவங்க இருந்திருக்காங்க. அதுல நாசரேத்லயே கிட்டத்தட்ட, அதாவது இந்தியாவிலேயே 32 இயர்ஸ் இருந்திருக்காங்க. 1876 to 1908. சிஎஸ்ஐ டைசிஸ்லயே நாசரேத் பாஸ்டரேட் மாதிரி ஒரு பாஸ்டரேட்டே கிடையாது. நாசரேத் பாஸ்டரேட்ல மெடிக்கல் காலேஜ் மட்டும்தான் இல்லை, மற்ற எல்லாமே இருக்கு. ஸ்கூல்ஸ், ஹையர் செகண்டரி ஸ்கூல்ஸ், கேர்ள்ஸ் ஸ்கூல் இருக்கு, பாய்ஸ் ஸ்கூல் இருக்கு. அது போக டீச்சர் ட்ரைனிங் இருக்கு. அடுத்து என்ன சொல்ல போனா கம்யூனிட்டி காலேஜ், அதாவது இது மெடிக்கல் சம்மந்தமானது. கம்யூனிட்டி காலேஜ் இருக்கு, நர்சிங் காலேஜ் இருக்கு, டைசிஸ்க்கு ஹாஸ்பிட்டல் இருக்கு. நாசரேத் ஆர்ட்ஸ் காலேஜ் அட் பிள்ளையான்மனை ஆர்ட்ஸ் காலேஜ் இருக்கு. அது ஆக்சுவலாக இப்போ பிள்ளையான்மனை பாஸ்டேட்டில் அது இருக்கு. அடுத்து நர்சிங் காலேஜ் சொல்லிட்டேன்ல. அப்புறம் ஆர்ட்ஸ் இண்டஸ்ட்ரியல் ஸ்கூல், என்ன சொல்றது, ஐடிம்பாங்கல்ல, இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங், அது இருக்கு. அதுல ஒரு இண்டஸ்ட்ரியலும் இருக்கு சிஎஸ்ஐல. ஏ ஸ்கூல்னு சொல்லுவாங்க. அது மர்காஷிஷ் ஐயாவால் திறக்கப்பட்டது, ஏ ஸ்கூல். அது மாதிரி லூக்ஸ் ஹாஸ்பிட்டலும் மர்காஷிஷ் ஐயா தான் திறந்தாங்க. இங்க தேவை என்னது, கல்வியும் மெடிக்கலும். காலரால நாசரேத் அஃபெக்ட் ஆகிருக்கும் போது மர்காஷிஷ் ஐயா தான் நல்ல மருத்துவம் பார்த்து மக்களை காப்பாத்தினாங்க. அவங்க பண்ண ஊழியமே மருத்துவமும் கல்வியும் தான். அதனால இன்றும் நாசரேத் சிஎஸ்சியிலே பெரிய பாஸ்டரேட்டா இருக்கிறதுக்கு காரணமே இது. பெருமை கிடையாது, இந்த மிஷினரியை நம்ம நினைவு கூறுறோம். இன்னைக்கு இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு, பாலிடெக்னிக் காலேஜ் இருக்கு, ஆர்ட்ஸ் காலேஜ் பிள்ளையான்மனையில் இருக்கு. அப்புறம் நர்சிங் காலேஜ் இருக்கு பாருங்க, கம்யூனிட்டி காலேஜ் இருக்கு. நாசரேத்ல இல்லாத இன்ஸ்டிடியூஷனே கிடையாது. அது போக மென்டல் ஸ்கூல் இருக்கு, டெஃப் அண்ட் டம் ஸ்கூல் இருக்கு. இப்படி அடுக்கிக்கிட்டே போகலாம். இந்த மனுஷனை இயேசு கிறிஸ்து நாசரேத்துக்கு அனுப்பி வச்சதுதான். இயேசு கிறிஸ்து சித்தம் இல்லாம எதுவுமே நடக்காது. அவர் தான் சொந்த மண்ணை இங்கிலாந்து விட்டுட்டு இந்த பூமியை நேசிச்சாப்புல. அதான் இந்த பூமியில இன்னைக்கும் இருக்காப்புல, எல்லாராலையும் நினைவு கூறப்பட்டுட்டு இருக்காங்க. இன்னைக்கு கூட திருமறையூர்ல ஒரு ஃபங்க்ஷன் கூட இருக்கு. ஈவினிங் முடிஞ்ச அந்த கிளிப்பிங்கை நான் போடுறேன். நாங்கள் போவோனான்னு எனக்கு தெரியல, எனக்கு டைம் இருந்தால் நான் போவேன். நாசரேத்துக்கு ட்ரெயின் வந்ததுக்கு முக்கிய காரணம் நம்ம வீடியோஸ்ல நிறைய பார்த்துருப்பீங்க, நம்ம மர்காஷிஷ் ஐயா தான். அப்படி ஒரு சேவை, இவங்களை நம்ம ஒரு எடுத்துக்காட்டாக எடுத்துக்கணும். சர்ச்சு வந்துட்டாலே நம்ம சர்வீஸ் தான் பண்ணணும், சர்வீஸ்ங்கிற நோக்கத்துல தான் வரணும். சொத்து பத்து எல்லாத்தையும் விட்டுட்டு இப்படி ஒரு ஊரை கட்டமைச்சிருக்காங்க. நாசரேத்ல கவர்மெண்ட்ல இருக்கிற ஸ்கூல்ஸ் காலேஜஸை விட நாசரேத்ல டைசிஸ் தான், எல்லாமே டைசிஸ் இடம் தான். அது போக போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கிறது கூட நாசரேத் சர்ச் இடத்துல தான் இருக்கு. அந்த காலத்திலே மர்காஷிஷ் ஐயா கொண்டு வந்திருக்காங்க. நாசரேத்தையும் நாசரேத்ல உள்ள மக்களையும் வளர்ச்சியின் பாதையில வழி நடத்தினது மர்காஷிஷ் ஐயா தான். நாசரேத்துன்னு சொல்ல முடியாது, சுற்று வட்டார அனைத்து கிராமத்துக்கும் ஒரு வெளிச்சமா இருந்திருக்காங்க. இயேசு கிறிஸ்து இவங்களை சூப்பரா பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும்.
அதான் இத்தனை வருஷம் கழிச்சு நம்ம ஐயா இறந்து எத்தனை வருஷம் ஆகுது? 1908. கிட்டத்தட்ட 117 வருஷம் ஆச்சு. 117 வருஷம் ஆகியும் இன்னும் மக்கள் நினைவு கூறிட்டு இருக்காங்க. அவங்களுடைய சேவை, மகத்தான சேவை, அதை தொடர்ந்து முன்னெடுத்துட்டு வராங்க நாசரேத்தில் உள்ளவங்க. அதான் முக்கியம். நாசரேத்து துரை, அப்புறம் ஏடி ஹென்றி அண்ணன், இவங்கெல்லாம் அதை முன்னெடுத்துட்டு வந்ததால தான் நாசரேத்தில் இவ்வளோ இன்ஸ்டியூஷன் இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மர்காஷிஷ் ஐயாவை எடுத்துக்காட்டாக வச்சுக்கிட்டு நாமளும் நல்லதொரு சேவையை செய்வோம். கல்வி மற்றும் மருத்துவத்தை இந்த மக்களுக்கு கொடுத்து இந்த மக்களை முன்னேற்ற பாதையில் வழிநடத்துறது இந்த மர்காஷிஷ் ஐயா தான். இயேசு கிறிஸ்து நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். ஓகே, பாய்.